ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ வந்து மார்னிங் என்னோடய வேலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பிரண்டை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இளம் பிரண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். அதோட காம்பெல்லாம் வந்து நான் நீக்கி வச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து செய்ய போகிறீங்கன்னா காலையில் செய்ய போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி காம்பை வந்து எடுத்துடணும். அப்போ இல்லைன்னா அந்த நார் வந்து ஒரு மாதிரி வாயில் தென்பட்டுகிட்டே இருக்கும். சாப்பிடும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து பறிக்கும் போதே தண்டாக பார்த்து பறிச்சுக்கணும். காஞ்ச தண்டு இருக்கும், அதுக்கப்புறம் புதுசாக தழுத்து வரும். அந்த தண்டை நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் வந்து உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்றவங்கலாம் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி பிரண்டையை வந்து சட்னி வைக்கலாம், துவையல் வைக்கலாம், கிரேவி மாதிரி வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி நிறையா இதில் வந்து பிரண்டையை வந்து யூஸ் பண்ணி வைக்கலாம். உடம்புக்கு வந்து ரொம்பவும் சத்து. நான் வந்து அதை தான் இப்போ பிரண்டையை வந்து இப்படி காம்பு இந்த மாதிரி தான் மெலிசாக இருக்கணும் பாருங்கள். அதோட வேஸ்ட்டு தான் நிறையா வரும். தண்டோட வேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ ஒரு வானல் ஒன்று வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கணும். முதல்ல பிரண்டையை மட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து சொனைக்கிற தன்மை வந்து இருக்கும், தொண்டையில் வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பிரண்டையை மட்டும் தனியாக வறுத்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டையை மட்டும் தனியாக போட்டேன் பாருங்கள். அதை நல்லா வதக்கி ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்டேஜில் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி அதே வானலில் வந்து நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நான் வெங்காயத்தை வச்சுருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி தான். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. இது கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் புளி சேர்க்கணும். உங்களுக்கு புளி சேர்க்க பிடிக்கலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தக்காளியே நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகா சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். நான் 3 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நான் கொஞ்சோண்டு ஒரு சின்ன துளி புளி எடுத்திருக்கேன். எடுத்து அதை அப்படியே போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். எல்லாத்தையும் வதக்கின அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரண்டையை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுனது ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா மைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பிரண்டை சட்னி. நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். நான் கோதுமை தோசை தான் ஊற்றிருக்கேன். மதியானத்துக்கு வந்து சாம்பாருக்கு வச்சுருக்கேன். சோறு இங்கிட்டு வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வந்து நாய்க்கு சாப்பாடு வச்சுருக்கேன். பாவக்காய் கூட்டு. நல்லா வெங்காயம் போட்டு பாவக்காவை நல்லா பொட்டியாக வெட்டி வதக்கி தேங்காவை திருவி போட்டிருக்கேன். மிக்சியில் ஒரு ஓட்டு திருவின மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன். அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது மார்னிங்கே நான் வந்து இதுமாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ துணியெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இந்த துணியெல்லாம் துவைச்சி நான் காய போட்டு வச்சுருக்கேன். இதுலேயே வந்து நம்ம எவ்வளோ துணி வேணால் போடலாம். நான் வந்து பால்கனியில் தான் போடுவேன். மொட்டை மாடியில் போய் போட மாட்டேன், ஏன்னா துணி வந்து வெளுத்துரும். இதே பால்கனியில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ துணியெல்லாம் காய வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எண்ணெய் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எண்ணெயை கட் பண்ணியிருக்கேன். எண்ணெயை வந்து நம்ம இப்படி டைரெக்டாக ஊற்றலாம். அதெல்லாம் அதுக்குன்னு புனல் இருக்குது. அதை வாங்காமல் நம்ம வந்து கொட்டாங்குச்சியில் அந்த கண்ணை மட்டும் ஓட்டையை போட்டுட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றினா வந்து சூப்பராக வந்து உள்ளே போகும். பாத்திரத்துலேருந்து எண்ணெயை ஊற்றுறது வந்து அந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாக்கெட்னால நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் அந்த மூடி வச்சுருக்கேன். நான் அது கவர் போட்டு தான் வச்சுருப்பேன், எண்ணெய் பாட்டில் சுற்றி. அப்போ தான் எண்ணெய் வந்து தரையில் வந்து சிந்தாது. இப்போ உப்பும் காலி ஆகிட்டு. ஸோ வந்து அந்த பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் அப்பப்போ பாத்திரத்தை வாஷ் பண்ணிடுவேன். இதுக்குன்னு எல்லா பாத்திரத்தையும் போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். தீரும்போது நான் அந்த பாத்திரத்தை விளக்கி வச்சுருவேன். இப்போ பாருங்கள், அந்த கண்ணாடி பாட்டிலை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணி நல்லா காய வச்சதுக்கப்புறம் நான் உப்பு கொட்டி வைக்கேன்.
தூள் உப்பு டப்பாவையும் வந்து நான் காலி பண்ணிட்டேன். அது சன்ரைஸ் பாட்டில் தான், அதுலேயும் வந்து தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கொட்டாம்பூச்சி துகள் வந்து கொஞ்சோண்டு அந்த ஸ்பீஸை மட்டும் உள்ளே போட்டு வச்சோம்னா தண்ணியை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். தண்ணி விடுறது வந்து அவ்வளோக்கா தண்ணி விடாது, தண்ணி விட்டாலுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதுதான் அந்த எக்ஸ்ட்ரஸாக உள்ளதை நான் ரப்பர் போண்டு வச்சுட்டேன். எப்பப்போ தீருதோ நான் அது மாதிரி எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்குவேன். இப்போ கொஞ்சோண்டு பாத்திரம் தான் இருக்குது. நான் அந்த பாத்திரத்தையும் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம சமையல்லாம் முடிச்சது உடனே வந்து டக்குன்னு வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து காலையில் 9 மணிக்குள்ளேயே வந்து நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து டக்குன்னு நான் பார்த்துருவேன். அப்போ பார்த்துட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வேலை வந்து இந்த வீடு துடைக்கிறது, வீடு கூட்டுறது, அந்த மாதிரி வேலை, சின்ன சின்ன வேலை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம லேட்டாக வந்து நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும், செய்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி. அது இல்லாமல் இப்படி நம்ம உடனே பாத்திரத்தை இது முதல்ல வாஷ் பண்ணி வச்சோன்னா வீட்டில் வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி பிரச்சனை இருக்காது. மெயினாக எங்கள் வீட்டில் அந்த பள்ளி கரப்பாம்பூச்சி பிரச்சனையே கிடையாது. நான் வந்து நைட்டு பாத்திரத்தை போட்டு வைக்க மாட்டேன், ஃபுல்லாத்தையும் கழுவி வச்சுருவேன். அதனால தான் காலைல பாத்திரம் கம்மியாக இருக்குது. அப்புறம் வீடெல்லாம் நான் பெருக்கி விட்டுட்டுறேன். கடைசி வேலையை வந்து நம்ம என்ன வேலை முடித்தாலுமே வீடை மட்டும் கடைசியில் தான் பெருக்கணும். அப்போ தான் வந்து வீடு சுத்தமாக இருக்கும். வீடு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. காலையில் ரொட்டீன் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.